பார்த்தா தான் நம்பர் ஞாபகம் இருக்கும். பட் சில பேர் நம்பர் வந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மைண்ட்லயே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தீபக் நம்பர் இங்க இருக்கு, இங்க இருக்கு. தீபக்கும் இங்க இருக்கிறான். ஹீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவனுடைய ஒரு ஒரு வேலையில இருக்கிற ஒரு ஆர்வம், எதனா ஒண்ணுன்னா வா பண்ணலாம், இது பண்ணலாம், வா இது பண்ணலாம் அப்படின்வான். ஸோ அதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஹவ் அண்ட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் பிகம் ஹிஸ் லைஃப். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அவார்ட் ஆகட்டும், அவனுக்கு ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ற அளவுக்கு அவன் வந்து பேர் வாங்கியிருக்கானா, தட் இஸ் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், ஹிஸ் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து அவனுடைய ஆஸ் அ பர்சன், அவனுடைய பர்சனாலிட்டி அவன் எப்படி வளர்த்துக்கிட்டானோ அதுக்கு தான் அவனுக்கு இந்த அவார்டு. ஆல் தி பெஸ்ட் பக், ஆல் தி பெஸ்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு பலத்த கைத்தட்டலோட என்றென்றும் மார்க்கண்டேயன் எங்கள் பிரைட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், cheer for the one and only தீபக் அவர்கள். Thank you for making us proud. அப்படிதான் ஆங்கர்ஸோட இனத்தை அப்படி போய் கேட்டா அப்படி போய் நிப்பாட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We are so proud of you and we love you. Thank you so much. But before we start, I would like to say thank you each and everyone for the support. And my lovely housemates, எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்ன சொல்றேன்னு தெரியலையம்மா. ஆமா, ஃபீலிங் ரியலி குட். இந்த வீடு ஒண்ணு நம்மள செஞ்சிரும் கண்டிப்பா. உனக்கு தெரியாதா? அதானா அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அண்ட் நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் போனவர் இந்த சீசன்ல மாஸ் பண்ணிட்டா இருப்பா, கலக்கிட்டா இருப்பா. பிரியங்கா, உண்மையிலேயே சொல்றேன். இந்த சந்தோஷத்தை வந்து நீங்க வீட்ல இருந்து வெளியில வரும்போதே டான்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ஒரு கொண்டாட்டம் வீடியோலாம் நாங்க பார்த்தோம். என்ன இது, அவங்க என்ன கொண்டாட்டம் பண்றது, நாங்க தானே அதெல்லாமே இன்னும் ஹெவியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் ஒண்ணு கிளம்பி இருக்கு. நாங்க வந்து எல்லா இடத்துலயும் அவனை கொண்டாடுவோம், அது எப்படி தீபக்க விட்டுருவோமா அப்படின்னு. அந்த கேங் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கேங். ப்ளீஸ் வாங்க. Thank you so much for joining us, all of you. ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்தது. ஸ்ரீ தேவ், thank you. First we'll start with you. ஆனா ஏதாவது சொன்னீங்களா, டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? இல்ல, நான் ஜாலியா இருக்கும்னு தான் சொல்லி அமிச்சேன். ஆனா வெளியில வந்தோட திட்டுறாங்க. ஏன்னா ஜாலியா இருக்கும்னு சொல்லி அமிச்சேன், உள்ள போனா வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரே மன உளைச்சலா இருந்துச்சு அப்படின்னா. இல்ல அட்லீஸ்ட் சொல்லி அனுப்பலாம். டேய் இந்த டைமுக்கு எழுப்புவாங்கடா, இந்த டைமுக்கு இது வரும் அது வரும் ஆக்டிவிட்டி. இல்ல, நான் ஜாலியா இருக்கும்னு தான் சொல்லி அமிச்சேன். ஆனா வெளியில வந்தோட திட்டுறாங்க. ஏன்னா ஜாலியா இருக்கும்னு சொல்லி அமிச்சேன், உள்ள போனா வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரே மன உளைச்சலா இருந்துச்சு அப்படின்னா. இல்ல அட்லீஸ்ட் சொல்லி அனுப்பலாம். டேய் இந்த டைமுக்கு எழுப்புவாங்கடா, இந்த டைமுக்கு இது வரும் அது வரும் ஆக்டிவிட்டிலாம். என்ன டைம் எழுப்புவாங்கன்னு நான் சொல்ல, ஆனா தூங்குனா மண்டை மேலே அடிப்பாங்கன்னு மட்டும் சொல்லுவேன். அப்படி மட்டும் சொல்லிருக்கீங்க. ஆனா கிழிச்சேன்னு அவர் சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எந்த அளவுக்கு அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உள்ள தீபக் நம்ம பார்க்கும்போது how is it? First few days he was like okay, நார்மலா இருந்தா. But after that Deepak took off like a fire and it was like super. இது ஜோவியலான ஒரு தீபக் நான் பார்த்திருக்கேன். பட் வந்து சூப்பர். இது ஜோவியலான ஒரு தீபக் நான் பார்த்திருக்கேன். பட் வந்து ஒரு ஆர்குமெண்ட்லயோ இல்ல ஒரு கேம்லயோ இப்படி கண்டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட்டா நான் தீபக் அங்க பார்த்தேன். நான் பார்த்த செல்ஃபா நான் டிவில பார்க்கும்போது தீபக் அப்படி பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த டெவில்ஸ் vs ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்க்ல வந்து வெளியில வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து பண்ணி ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட்டா நான் தீபக் அங்க பார்த்தேன். நான் பார்த்த செல்ஃபா நான் டிவில பார்க்கும்போது தீபக் அப்படி பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த டெவில்ஸ் vs ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்க்ல வந்து வெளியில வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து அந்த டைம்ல தீபக் வந்து டெவல் ஆகும். ஸோ வெளியில வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து இந்த கார்டன் ஏரியால சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தீபக் வந்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு சிரிப்பான். அது யாரு கவனிச்சாங்கன்னு தெரியல, கவனிச்சிங்களா? வெரி குட் லேடிஸ். அந்த சிரிப்பு வந்து அந்த சிரிப்பை வந்து தீபக் முகத்துல நான் பல தடவை பார்த்திருக்கேன். அதாவது ரொம்ப ஒரு கோவம் வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாம ஒரு உச்சக்கட்ட கோவத்துல இருக்கும்போது அந்த சேம் டைம் வேற யாராச்சும் அங்க வந்து அந்த கோவத்துக்கு ஈக்குவலா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா
இதாண்டா என் கோவம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சிட்டே இருப்போம். ஸோ அந்த தீபக் அங்க பாருங்க. சார் நீங்க சொல்லுங்க, அதாவது ஆஃப்டர் 15 இயர்ஸ் நீங்க வந்து விஜய் டிவில மறுபடியும் வந்து எங்களோட சேர்ந்து வந்து இணைஞ்சிருக்கீங்க. மறுபடியும் நம்ம ரேஷன் கார்டில் வந்து திரும்ப அகேன் ஒரு கம்பேக் இங்க வந்தாச்சு. ஸோ வெல்கம் பேக் டு விஜய் டிவி அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ பேக். என்கிட்ட மைக்கு கொடுத்தாலே தெரியும், பார்த்திருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் உங்களோட அடுத்த சீசனுக்கு ஒரு பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ட் வந்து ஸ்ரீதான். நான் ஒரு நாள் தர மாட்டேன், ஒரு மணி நேரம் தர மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பிகின் வித் ஃபர்ஸ்ட் என் நண்பனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் பத்தியும் எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. நிஜமாலுமே சொல்றேன். சௌந்தர்யாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் பிக் பாஸ்ல சீசன் நிறைய நான் பார்த்தது கிடையாது. என் உயிரை வாங்கி இருப்பார். சௌந்தர்யா எப்படி பண்றா, சௌந்தர்யா எப்படி பண்றா, சௌந்தர்யா நான் தூங்கிட்டு இருப்பேன், சௌந்தர்யா பாரு. நிஜமாவே சொல்றேன், நான் எக்ஸாஜரேட் பண்ணல. உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 வாட்டி ஃபோன் பண்ணுவோம் அந்த மிஸ்ட் கால், அந்த ஓட்டிங்க்கு. என்னெல்லாம் வந்து தப்பி தவறி ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து நாமினேட் பண்ணுவானுங்க. நானே எனக்கு ஓட் போட மாட்டேன், உங்களுக்கு அவ்வளோ சீன் இல்லைன்னு. ஒரு ஓட்டு கூட என் ஒய்ஃப் எனக்கு போட்டது கிடையாது. உன்னை பத்தி அவ்வளோ ஒரு இது. அதே மாதிரி உங்களை பத்தி வந்து தீபக் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான். தீபக் யாரை பத்தியும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான், யாரை பத்தியும் கொடுக்க மாட்டான். சஞ்சீவ் பத்தி கூட இது வரைக்கும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததே கிடையாது. பட் உங்களை பத்தி கொடுத்துருக்கிறான். இது நான் சொன்ன மைக் இருந்தா ப்ராப்ளம் எனக்கு. நீ ஓடி போயிட்டு வந்து ஒரு 3 செகண்ட் லேட்டா வந்தலமா, நானே அழுதுட்டேன் சீரியஸா. யூஸ்வலா என் சீரியலை பார்த்து என்னோட நடிப்பை பார்த்தா நான் அழுவேன், இவ்வளவு கேவலமா நடிக்கிறேன்னு. ஆனா உங்களதான் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டை பாராட்டுறது கூட உங்க எல்லாத்தையும் சொன்னோம். நிஜமான எனக்கு இந்த சீசன்ல நான் பார்த்தது என்னன்னா, நிஜமாலுமே 99%